உப்புமா பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி உப்புமா செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு 3 பேருக்கு 2 டம்ளர் சம்பா ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 1, தக்காளி சின்னதா இருக்கனால 2 எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, 4 வரமிளகா, 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். மிளகாய் இன்னும் 2 சேர்த்து கூட எடுத்துக்கலாங்க. நீங்க ஒரு கடாயில ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு தாளிச்சிட்டு வரமிளகாயும் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்னாவே சேர்த்து சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்குள்ள காயும் வெந்துடும். காய்க்கு தேவையான 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வீதம், 2 டம்ளர் ரவைக்கு 6 டம்ளர் தண்ணி அடுப்புல வச்சிருக்கேன். இப்ப இது பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இதோட இந்த குட்டி டம்ளர்ல 2 டம்ளர் ரவை சேர்க்கறேங்க. சிம்ல வச்சு நல்லா ரவைய வறுத்துக்கலாம். ரவை வறுக்கிற டைம்ல தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்துட்டு அடுப்பு சிம்ல தான் இருக்கு, இந்த ரவையோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, நான் ஏற்கனவே காய்க்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. சிம் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் இல்லாம கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வைங்க. வச்சுட்டு இப்ப ஓபன் பண்ணி பாருங்க. நடுவில் எடுத்து கலந்தெல்லாம் விட தேவையில்லை. நல்லா குழஞ்சு நல்ல உப்புமா ரெடி ஆயிருச்சு. நம்ம மூடி ஓபன் பண்ணும் போது வரமிளகாய் மேல இருக்கும், அதை அப்படியே எடுத்துடலாங்க ஒரு ஸ்பூன்ல. சூப்பரா உப்புமா ரெடி ஆயிருச்சுங்க. நீங்க தக்காளி போடாம கூட ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ஒரு ஸ்பூன் நெய் மேல ஊத்திட்டு 4 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கலந்துட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்க. 6 நாளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கெட்டி தயிர் இல்லைன்னா தேங்காய் சட்னியோட சாப்பிடுங்க.